அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற தம்பி தங்கிகள், பாண்டிச்சேரி உட்பட பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து நம்முடைய வீடியோஸை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தெரிவிச்சுட்டு எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான எக்ஸாமை நோக்கி நம்ம பயணம் போய்கிட்டு இருக்கு. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் வெற்றிகரமா. இந்த மேக்ஸ் அப்படின்றதுக்கு 8 நாள் லீவ் விட்டது எல்லா சம்சையும் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நல் வாய்ப்பா, இல்ல இந்த 8 நாள் லீவ் நமக்கு எப்படிப்பட்டதான கொஸ்டின் பேப்பரை கொண்டு வந்து நிப்பாட்ட போகுது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமாகவே இருக்கு. நம்ம தொடர்ந்து இந்த மேக்ஸ் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், நிறைய இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோவும் கூட. ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ ஃபார் 2 மார்க்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுடைய புதிய சப்ஸ்கிரைபரா இருந்தா கண்டிப்பா சேனலுக்கு என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நிறைய அப்டேட்ஸ் உங்களுடைய 10th தேவையான அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான சயின்ஸ் ஆர் சோசியலா இருக்கட்டும், நீங்க 11th போகும்போது தேவைப்படக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமான இம்பார்ட்டன்ட், நீங்க 12th போகும்போது தொடரக்கூடிய உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான இம்பார்ட்டன்ஸ் அண்ட் காலேஜ் சம்பந்தப்பட்டதான பல்வேறு அப்டேட்ஸ் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கணும். நீங்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காம நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பேஜ் என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டீங்கன்னா அது எங்களுக்கும் ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஆகும். ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்க்கு நம்ம 2 வீடியோ பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் 69 சம்ஸ் முந்தானேத்து ஒரு வீடியோ, அப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து 69 பிளஸ் பேலன்ஸ் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நேத்து ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ இன்ஸ்டால யூடியூப்லயும் போட்டாச்சு. இந்த 2 மார்க்ஸ்க்கு என்ன பண்றது? 10 2 மார்க்ஸ் அட்டன் பண்றோம் கம்பல்சரியோட சேர்த்து. சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான், டைரக்டாவே சொல்லிடுறேன். 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் கேட்கலாம். 5 மார்க்ஸை விட ட்விஸ்டடா கேட்கக்கூடிய இடம்னா 2 மார்க்ஸ் மட்டும் தான். ஏன்னா 5 மார்க்ல மீதி எல்லா சம்ஸும் நாங்க கொடுத்ததுல இருந்து 100% வந்துடும். கம்பல்சரிக்குமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், இம்பார்ட்டன்ஸ் மேக் பண்ணிருக்கோம். ஓகேவா? பட் இந்த 2 மார்க்ஸ் மட்டுமே ட்விஸ்டா கேட்கக்கூடிய முக்கியமான இடம். இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க 12th எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஜெனரல் மேக்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்குமே 2 மார்க் 3 மார்க்ல தான் கையே வச்சாங்க. 2 மார்க் 3 மார்க் தான் ரொம்ப ட்விஸ்டா கேட்டாங்க. ஓகேவா? கிரியேட்டிவ் சம்ஸ் அதிகமா கேட்கக்கூடிய இடமா 2 மார்க் அண்ட் 3 மார்க் இருந்துச்சு. அப்ப அதே மாதிரி நம்மளுடைய இந்த 10 2 மார்க் அட்டன் பண்ண வேண்டிய இடத்துல நிறைய சம்ஸ கிரியேட்டிவ் 2 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸா கேட்கறதுக்கு அதீத வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம கூடுதலா எல்லாத்தையும் போட்டு வைக்கிறதா நல்லது. நான் முதல்ல இருந்து தான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த 8 நாள் லீவுன்றதான் பெரிய டிஃபால்ட்டா இருக்கு. ஓகேவா? இதனுடைய பிரச்சனைகள் எப்படி வரப்போகுது, இதனால கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்க போறான் அப்படின்னு தான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நான் இன்னொன்னு சொல்றேன், எல்லா சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்றவனுக்கு என்னதான் ஈஸியா தான் இருக்கு. நம்மளுடைய சூப்பர் கைட்ல 219 பேஜஸ் இருக்கு. 219 பேஜஸ்ல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ் இருக்கும், அப்புறம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க்னு சொல்லிட்டு ஒரு 4 பேஜஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய தேரம் இருக்கும், ஜாமெண்ட்ரி கிராஃப் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 1ல இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே வரும், அப்புறம் ஸ்டேஜ் 2 சம்ஸ் எல்லாமே வரும், அப்புறம் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் வரும், அப்புறம் எம்சிக்யூ 1 மார்க்ஸ் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி 2 மார்க் அண்ட் 5 மார்க்கோட இம்பார்ட்டன்ட் சம்ஸ், அப்புறம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கக்கூடிய 2 மார்க் இம்பார்ட்டன்ட் சம்ஸ், 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இப்படிதான் நம்மளுடைய சூப்பர் கைடை நம்ம மேக் பண்ணிருக்கோம். ஃபைனலா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 5 மாடல் கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம சூப்பர் கைட்ல இருக்கக்கூடிய அந்த 2 மார்க்ஸ் பேப்பர் தான் இன்னைக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அந்த 2 மார்க்ஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட அந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். நான் இந்த 2 மார்க் இம்பார்ட்டன்ட் நாங்க 2 வகையா பிரிச்சிருக்கோம். ஓகேவா? ஒன்னு டாப்பர்ஸ்க்காக, இன்னொரு ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக. திருப்பியும் சொல்றேன், இந்த 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 வகையா பிரிச்சிருக்கோம். சூப்பர் கைட் படிக்கிறவங்களும் நீங்களும் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். தெளிவா சொல்றேன். ஓகேவா? இந்த 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் எத்தனை வகையா பிரிச்சிருக்கோம்? 2 வகையா பிரிச்சிருக்கோம். ஓகேவா? நான் டாப்பரா இருக்கிறேன் அப்படின்றவங்க நான் பேட்டர்ன் 1 ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு அவ்வளவு சம்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ண முடியாது, நான் இம்பார்ட்டனா ஒரு 150 100ல இருந்து 150 சம் போட்டுக்கிறேன், 100 150 இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்பேன். 2 மார்க்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்கச்சக்கமான சம், எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எடுத்து 8 சாப்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 500 600 சம் இருக்கும். ஓகேவா? அதுக்கு மேலேயே போகும். சரி, இந்த புக்ல இருக்கக்கூடிய புக்கு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்ல இருந்து தான் கேட்டுருவானா அப்படின்னா கிரியேட்டிவாவும் கேட்பான். அப்ப அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா போயிடும், எக்கச்சக்கமா போயிடும். நம்ம அதுல இருந்து ஒரு 150 சம்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு PDF மேக் பண்ணி நம்ம சூப்பர் கைட்லயும் வச்சிருக்கோம். ஓகேவா? அந்த சம்ஸையும் அதை தொடர்ந்து கம்பல்சரி 2 மார்க்ஸ் சொல்லிட்டு ஒரு 48 கொஸ்டினையும் நம்ம மேக் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இந்த PDF கொடுக்கப்படும் உங்களுக்கு. ஓகேவா? இது காமனா எல்லாருக்கும் இந்த PDF கிடைக்கும். இது சூப்பர் கைட்ல இருக்கு. இந்த PDF மட்டும் படிச்சா எவ்வளவு 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா, அந்த கம்பல்சரி வித் அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா 7 கொஸ்டின்ஸ் அட்டன் முடியும். 7 தான் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பேன். நான் தான் திருப்பி
சொல்லிட்டேன், எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருக்கு. 7ன்றது ஒரு ஸ்டேஜ், ஓகேவா? இப்ப நான் சொன்ன மாதிரி கரெக்டா 7 வந்துச்சுன்னா நீ என்ன பண்ண மாட்டீங்களே, இது பண்ண மாட்டீங்க, ஓகேவா? ஆனா 7க்கு மேல போயிடுச்சா 7க்கு மேல போகும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கொஸ்டின் பேப்பர் எப்படி வேணாலும் கேட்கலாம்ன்றதுக்காக இந்த கவுண்ட் நம்பர் கம்மியா சொல்றேன். இது யாருக்கானது? ஸ்லோ லேர்னர்ஸ்க்கானது, ஓகேவா? எனக்கு போதும், நான் வந்து ஒரு 5 2 மார்க் அட்டன் பண்ணா போதும், ஒரு 6 அட்டன் பண்ணா போதும் சார், 7 அட்டன் பண்ணா போதும் சார், ரொம்ப எல்லாம் போட முடியாதுன்றவங்களுக்காக தான் இந்த சம்ஸை மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளுடைய சூப்பர் கைட்லயே இருக்கு. சூப்பர் கைட் படிக்கிற பசங்க, நீங்க டாப்பர்ஸ் இருந்தா நான் இப்ப சொல்லக்கூடிய 2வது பிளான் ஃபாலோ பண்ணிக்கணும். எனக்கு போதும் சார் ஒரு 6 7 சம்ன்றவங்க இந்த பிளானை ஃபாலோ பண்ணிங்க. சூப்பர் கைட்லயே இந்த 2 மார்க்ஸ் படியே பின்னாடி லாஸ்ட்ல இருக்கும் மாடல் கொஸ்டின் இருக்கும். அப்படி கொஞ்சம் மேலாப்ல போனீங்கன்னா அப்படியே அங்க இருக்கும், ஓகேவா? அதுல நீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு ரிப்பீட்டட் 2 மார்க்ஸ் கொஸ்டின் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் கம்பல்சரி 2 மார்க், இதை மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. சரி, இந்த அதுல கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், ஒன்னு ஆன்சருக்கு ஒண்ணு நீங்க கேட்காதீங்க. ஆன்சர் எல்லாமே மேல சூப்பர் கைட் ஃபுல்லாவே இருக்கும், ஓகேவா? ஒவ்வொரு சாப்டர் வைஸ் ஒவ்வொரு ஸ்டேஜ் வைஸ் நீங்க தேர்ந்தீங்களா அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும், ஓகேவா? இது ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான அப்டேட், ஓகேவா? சரி, ஓகே சார், நான் வந்து எனக்கு இவ்வளவுலாம் எனக்கு வளவெல்லாம் போக விருப்பம் இல்லை. நான் வந்து கண்டிப்பா 10 2 மார்க் அட்டன் பண்ணணும் சார். 10 2 மார்க் அட்டன் பண்றது நான் என்ன பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு எதுவுமே நீ பண்ணாத, கீழ் டிஸ்கிரிப்ஷனுக்கு PDF நீ எடுத்து வச்சுக்கோ, ஓகேவா? அதுக்கப்புறம் நீ பார்க்க வேண்டிய கோல்டன் சாப்டர்ஸ், எப்பயுமே கோல்டன் 5 மார்க் பார்ப்போம், கோல்டன் 2 மார்க்ஸ் பார்ப்போம். இப்ப நம்ம இந்த வீடியோல கோல்டன் சாப்டர்ஸ் பார்க்க போறோம். இந்த கோல்டன் சாப்டர் சொல்லக்கூடிய சாப்டர் 1 2 3 8 5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். இந்த ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து கண்டிப்பா 2 சம்ஸ் கேட்டுருவாங்க. சாப்டர் 1ல இருந்து 2 சம் கேட்டுருவாங்க, சாப்டர் 2ல இருந்து 2 கேட்டுருவாங்க, சாப்டர் 3ல மேக்சிமம் ஒரு சில வருஷங்கள் பாத்தீங்கன்னா 3 கேட்டிருக்காங்க. ஆனா நம்ம அதை 2னே வச்சுப்போம், 8ல 2. அப்ப இந்த 4 சாப்டர்ல இருந்தும் 2 சம் வச்சா கூட 8 சம் வந்தது. அப்புறம் சாப்டர் 5. இந்த சாப்டர் 5 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாப்டர் 5ல புக்ல இருக்கிறதோ எக்ஸாம்பிள் இருக்கிறதோ அப்படியே கேட்பாங்கன்னு சொல்ல முடியும். இதை மாறி கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப தெளிவா சொல்றேன், சாப்டர் 5 படிக்கிறவங்க தான் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட படிக்கணும், ஓகேவா? என்ன சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. சாப்டர் 5 எப்படி கேட்பாங்கன்னா, சாப்டர் 5ல புக் பேக்ல இருக்கிற எக்ஸசைஸோ எக்ஸாம்பிள் இருக்கிறதோ சில சமயத்துல கேட்டுறாங்க. ஆனா சில சமயத்துல இந்த சாப்டர் 5ல இருந்து தான் கிரியேட்டிவா கேட்கறாங்க. ஃபார் அந்த மாடல்ல அவங்க என்ன பண்றாங்க, அவங்களா ஓனா ஒரு சம கிரியேட் பண்றாங்க. அப்ப சாப்டர் 5 படிக்கிறவங்க ரொம்ப கவனத்தோட படிக்கணும். நான் சொல்றது டாப்பர்ஸ்க்காக சொல்றேன். நான் 95+ எடுக்கணும், நான் சென்டம் எடுக்கணும்னு படிக்கிற பசங்களுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, அப்போ சாப்டர் 1ல இருக்கிற எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்ல இருக்கிற எல்லா 2 மார்க்ஸையும் போடணும். சாப்டர் 2ல இருக்கிறது எல்லாத்தையும் போடணும், சாப்டர் 3ல இருக்கிறது எல்லாத்தையும் போடணும், சாப்டர் 8ல இருக்க எல்லாத்தையும் போடணும். அப்புறம் சாப்டர் 5ல இந்த கிரியேட்டிவ் சம்ஸ். ஓகே, சரி சார், இது படிச்சா எத்தனை சார் வரும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 8ல இருந்து 9 வரும், ஓகேவா? ஏன் அப்படின்னா அந்த கம்பல்சரி தான். கம்பல்சரிக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் அந்த PDF யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கம்பல்சரி எதுல இருந்து கேட்கலாம், எந்த சாப்டர்ல இருந்து கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பல்சரி 2 மார்க் மட்டும் அதீத வாய்ப்பு ஃபார் 2 1 3 சாப்டர்ஸ், ஓகேவா? நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்து செக் பண்ணி பாருங்க. இந்த 2 and 3 சாப்டர்ஸ்ல இருந்தா கம்பல்சரி அதிகமா மேக் பண்ணிருக்காங்க ஃபார் 2 மார்க் கொஸ்டின், ஓகேவா? 5 மார்க் இல்ல. அப்ப இந்த 2 மார்க் 3 மார்க் நீங்க இந்த சாப்டர் 2 and 3 இந்த கம்பல்சரி 2 மார்க்குக்கு நீங்க கொஞ்சம் அதீதமா பாத்துக்கலாம், ஓகேவா? நான் திருப்பியும் சொல்றேன், இப்ப உடனே சூப்பர் கைட் பை பண்ணிருக்க அந்த டாப்பர்ஸ்க்கு டவுட் வரும். சூப்பர் கைட்ல இருக்கக்கூடிய இந்த சாப்டர் 1ல இருக்கிற சம், சாப்டர் 2ல இருக்கிற சம், சாப்டர் 3ல இருக்கிற சம், சாப்டர் 8ல இருக்கு, சாப்டர் 5ல இருக்கு, அந்த 2 மார்க்ஸ் மட்டும் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 போட்டா போதுமா? ஆமா, போட்டா போதும். தெளிவா சொல்லிட்டேன்னா, நான் சூப்பர் கைடே வாங்கல அப்படின்ற பர்சன் நீங்களா இருந்தா புக் பேக் அண்ட் புக் இன்னர்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய இந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் கவனம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 9 or 10 சம்ஸ் ஷுவரா அட்டெண்ட் பண்ண முடியும், வாய்ப்பு இருக்கு. கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டைட்டா கேட்கறாங்கன்னா நீங்க 8 கொஸ்டின் இதுல இருந்து அட்டன் பண்ணிடலாம், 8ல இருந்து 9 அட்டன் பண்ண முடியும். ஓரளவு மேனேஜபிளா கேட்கறாங்கன்னா 9 கொஸ்டின் கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ண முடியும், ஓகேவா? ஏன் இந்த கவுண்ட குறைச்சே சொல்றோம் அப்படின்னா, திருப்பின்னு சொல்றது இந்த 8 நாள் லீவ் தான். எப்படி கேட்பாங்கன்னு தெரியல. தமிழ் இங்கிலீஷ் நமக்கு மாடரேட்டாவும் இல்ல, ரொம்ப கஷ்டமாவும் இல்லாம ஈஸியாவே வந்துருச்சு. அப்ப ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல அவங்க ட்விஸ்ட் வைக்கணும். 8 நாள் லீவ் வேற கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப எல்லா வருஷமும் மேக்ஸ்ல ட்விஸ்டா தான் கொஸ்டின் கேட்கறாங்க. அதனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நிறைய நான் பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு சொல்றேன், ஓகேவா? நான் சொல்றது என்னன்னா, இப்ப ஒரு சிலவங்க என்ன பண்றாங்கன்னா, நானே பார்த்து ஒரு சிலவங்க என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப கம்மியான சம்ஸை கொடுத்துட்டு இதை மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்றாங்க. பட் ஆனா அதுல இருந்து வரும் 4 சமம் வரலாம், 5 சமம் வரலாம், 3 சமம் வரலாம், ஓகேவா? பட் நம்ம டாப்பர்ஸ்க்காக நான் முதலே சொல்லிட்டேன், ஸ்லோ லேர்னர்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த PDF ல இருக்கக்கூடிய 2 மார்க் சம்ஸ் அண்ட் 2 மார்க் கம்பல்சரி நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா 7 சம் அட்டன் 7 சம் அட்டன் பண்ணிடலாம். அது 110 120 சம்ஸ் தான் இருக்கும் மொத்தமாக. அப்ப அந்த 120 சம்ஸ் போட்டா நீங்க கண்டிப்பா எவ்வளவு கொஸ்டின் டஃபா கேட்டாலும் 7 சம்ஸ் அட்டன் பண்ணிக்க முடியும், ஓகேவா? அந்த சம்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் ஆனா நான் டாப்பர், நான் வந்து 10 சமம் அட்டன் பண்றவங்க தான் நீங்க இது ஃபுல்லாத்தையுமே பார்க்கணும்.
சாப்டர் 1, 2, 3, 8 சாப்டர் 5ல இருக்க நம்மளோட சூப்பர் கைட் வச்சிருக்க பர்சன் நீங்களா இருந்தா சூப்பர் கைட்ல ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருக்கிற இந்த 2 மார்க்ஸ்க்கு எல்லா 2 மார்க்ஸையும் பார்க்கணும். அண்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க அந்த சம்ஸ் அதே சம்ஸ் தான் இருக்க போகுது. ஓகேவா, அதையும் நீங்க என்ன பண்ணுங்க கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் 2 மார்க்கும் 5. ஜாமெட்ரி கிராஃப் எப்படியாவது போட்டலாம், தேரம் எப்படியாவது 4 தேரத்துல ஒரு தேரம் வந்துடும், நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இந்த 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் ட்விஸ்டா இருக்கும். ஆல்ரெடி நீங்க 5 மார்க் கிட்ட எல்லாரும் போட்டு முடிக்கிற தருவாய்க்கு வந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னும் முடிக்கலாம், சீக்கிரமா 5 மார்க்ஸ் முடிச்சுட்டு 2 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, நேத்து நம்ம சொன்ன மாதிரி நிறைய பசங்க கிட்டத்தட்ட ஒரு 40-50 பசங்க எனக்கு பர்சனலா நேற்று நைட் ஒரு 7 மணிக்குள்ள கரெக்டா மெசேஜ் பண்ணாங்க. மெசேஜ் பண்ணி சார் அந்த எக்ஸாம் நாங்க எழுதுறோம், எங்க கொஸ்டின் பேப்பர் அனுப்புங்க. எங்க பசங்க எங்க இன்ஸ்டியூட்ல எழுதுற அந்த கொஸ்டின் பேப்பரை நான் அந்த பசங்களுக்கு ஷேர் பண்ணேன். கண்டிப்பா அவங்க எழுதிருப்பாங்க நான் நம்புறேன். ஓகேவா, இன்னைக்கும் எங்க பசங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. சேம் நீங்க ஒரு 7 or 8 o'clock போல எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் நான் ஷேர் பண்ணுவேன். எங்க பசங்க எக்ஸாம் எழுதுற கொஸ்டின் பேப்பர். சரியா, அனதர் இந்த 2 மார்க்கோட PDF கொடுங்க சார், இந்த கம்பல்சரி PDF கொடுங்க, யாரும் எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க. அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ தான் இன்னைக்கு இன்ஸ்டாலே மேக் பண்ணி போட போறோம். அந்த வீடியோ உங்களுக்கு வரும். சரி, நாளைக்கு என்ன வீடியோ சார் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு 2 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் கம்பல்சரி, கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ், இது எல்லாமே உங்களுக்காக வந்துடும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்க போட்டு இந்த 2 மார்க், அந்த 5 மார்க், அப்புறம் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ், அப்புறம் கிரியேட்டிவா கேட்கக்கூடிய அந்த 2 மார்க் 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் ஒரே PDF மேக் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு வந்துடும். சரி, 4 கழிச்சு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 கழிச்சு உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்துடும். நம்மளுடைய சூப்பர் கைட்ல கொடுக்கப்பட்டிருக்க அந்த 5 மாடல் கொஸ்டின் பேப்பர் சூப்பர் கைட் வாங்காத மாதிரி வந்துடும். ஓகேவா, சரி, இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் படிச்சா எவ்வளவு மார்க் வாங்கலாம் அப்படின்னா 70 மார்க் வாங்கலாம். 5 மாடல் கொஸ்டின் பேப்பர் தரமா படிச்சா, அதாவது A to Z 1 மார்க் தவிர்த்து, ஜாமெட்ரி கிராஃப் தவிர்த்து மீதி இருக்க எல்லா செக்ஷன்ஸுமே, தேரம் தவிர்த்து மீதி இருக்க எல்லா செக்ஷன்ஸுமே 2 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 60 to 70 மார்க்ஸ் உங்களால கேதர் பண்ண முடியும் மாடல் கொஸ்டின். சரியா, ஒரு டீச்சர்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இனி டவுட்னு யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க. ஓகேவா, ஏன்னா கிளியரா நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஏன்னா ஸ்டேஜ் 1 ஆர் ஸ்டேஜ் 2 திஸ் சாப்டர்ஸ் உங்களுக்கு என்னது எல்லா சம்ஸுமே போகும். சூப்பர் கைட்ல 2 மார்க்ஸ் கண்டிப்பா போட்டீங்கன்னா உங்களால கண்டிப்பா 9 5 மார்க்ஸ் சாலிடா அட்டெண்ட் பண்ண முடியும். கம்பல்சரி கேட்கறதுக்கு அதீத வாய்ப்புள்ள செக்ஷன் சாப்டர்ஸ் 2 and 3, அதை மட்டும் ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. கிரியேட்டிவ் 2 மார்க்ஸ் எங்க இருந்து கேட்பாங்கன்னா சாப்டர் 5, அதே பேட்டர்ன்ல அதே மாடல்ல அவங்க ஒரு சம கிரியேட்டிவா கேட்கலாம். ஓகேவா, நீ சாப்டர் 5ல நீ புக் பேக்லயோ எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ போட்டுட்டு அந்த சமம் வரலன்னு காத்துட்டு இருக்க, அதே மாடல் அதே பேட்டர்ல கிரியேட்டிவா அவங்க கேட்கறதுக்கு அதீத வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, எப்படியும் கிரியேட்டிவ்ல இருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பா ஒரு 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்கு கிரியேட்டிவ் சம். அப்புறம் 2 மார்க்ல ஒரு 2 சம் கிரியேட்டிவா கேட்க வாய்ப்பு இருக்கு. சில நேரத்துல 5 மார்க்ல 2 சமயங்களும் கிரியேட்டிவா கேட்கறாங்க, 3 மார்க்ல ஒரு 3 சம் கிரியேட்டிவா கேட்கறாங்க. கிரியேட்டிவ் சம் இந்த வருஷத்துக்கான பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல கேட்பதற்கு அதீத வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 8 நாள் லீவ் தான். அதனால உங்களை பயம் எல்லாம் கொடுத்தல. நிறைய பேர் உடனே என்னடா இவ்வளவு பயம் கொடுத்துற, இருக்கிற உண்மையை வெளிப்படையா சொல்றதுதான். நிறைய பேர் அப்படிலாம் இல்ல, ஈஸியா கேட்டுருவாங்க நம்பிக்கையா போ அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் சம்ஸை பிராக்டிஸ் பண்ணிட்டு கொஞ்சத்தை மட்டும் பார்த்துட்டு போனா உன்னால ஃபுல் கொஸ்டின் பேப்பர் 100 out of 100 எக்ஸாம் எழுத முடியாம போயிடும். நான் உனக்கு முன்னெச்சரிக்கையா சொல்றத வச்சு நீ கொஞ்சம் அதீதமான சம்ஸை பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டா நீ ஏன் சொல்லுவ எக்ஸாம் முடிச்சது சார் நீங்க சொன்ன மாதிரி கிரியேட்டிவ் கேட்டா நிறைய நமக்கு அவுட் ஆஃப் நிறைய கேட்கப்பட்டுச்சு, நம்ம என்ன பண்ணோம் அந்த இடத்துல வந்து நீங்க சொன்னது அதிகமான சம் நான் பிராக்டிஸ் பண்ணா ஈஸியா போட முடியும், நீங்களே அந்த சொல்லுவீங்க. ஓகேவா, அதனாலதான் இவ்வளவு தெளிவா சொல்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 மார்க் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸோட ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அண்ட் கம்பல்சரி கொஸ்டின் PDF உங்களுக்காக வெயிட் பண்ணுது. அந்த PDF கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ முதல்ல ப்ரீமியர்ல தான் வரும். ப்ரீமியர்ல ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் வரும். அதுக்காக காத்திருந்து எடுத்துக்கோங்க. மேக்ஸ் எக்ஸாமுக்கு இன்னும் சரியா நமக்கு ஒரு 3 நாள் இருக்கு. இன்னைக்கு கூட சேர்த்தா 4 நாள், 25 எக்ஸாம் 3 நாள் தான் இருக்கு. ஓகேவா, அடுத்து ஒரு 3 நாள் இருக்கு, 22, 23, 24. ஓகேவா, தயவு செய்து இன்னுமே நான் மேக்ஸ் படிக்கலன்ற பர்சன்ஸ் கடகடன் 5 மார்க்ஸ் போட ஆரம்பிச்சுட்டு 2 மார்க்ஸ் போட ஆரம்பிங்க. ஜாமெட்ரி கிராஃப்ல அதீத கவனம் செலுத்துங்க. அண்ட் தேரம் நல்லா படிச்சுக்கோங்க. கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் அண்ட் புக் பேக் 1 மார்க்ஸ் எல்லாமே, MCQ 1 மார்க்ஸ் எல்லாம் நல்லபடியா பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல நீங்க நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன். நன்றி, வணக்கம்.